2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் பரப்பை முற்றுமுழுதாக புரட்டி போட்டிருக்கின்றது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது தமிழர் பாரம்பரியமாக சொல்லி வருகின்ற பேச்சு வழக்கு மொழியாகும். அதன்படி பழையன கழிந்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். சரிதவர்களுக்கு அப்பால் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. புதிய தரப்பு ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றது. இதுவரையில் விளிம்பு நிலையில் இருந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்டிருக்கின்றன. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக ஆட்சியில் எட்டி பிடிக்க முடியாத ஒரு தூரத்திலே இருந்த காங்கிரஸ் கட்சி கூட ஆட்சி அதிகாரத்துக்கு அருகே அமர்ந்திருக்கின்றது. இது ஒரு வகையில் மிகப்பெரிய மாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். பாரம்பரியமான அரசியல் கட்சிகள் புறந்தள்ளப்பட்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும், காங்கிரஸின் பிற அணிகளாகட்டும், ஜி.கே. வாசன் போன்றவர்களுடைய தரப்புகளாகட்டும், முற்று முழுவதாக அரசியல் பரப்பிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள். தேர்தலுக்கு முன்னர் உரத்து குரல் எழுப்பிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசியல்வாதிகள் ஓய்ந்திருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அமைதியடைந்திருக்கின்றார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணிகளான சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பு அமைதியடைந்திருக்கின்றது. மாற்றத்தின் வழியாக இளையவர்கள் நுழைந்திருக்கின்றார்கள். 2031 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் பரப்பு வேகமாக அசைய ஆரம்பித்திருக்கின்றது. திராவிட முன்னேற்றக் கழகம் உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்துகின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக, தமிழக முதலமைச்சராக விஜய் முன்னிலையில் காணப்படுகின்றார். மூன்றாவதாக அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் பரப்பில் முன்னிலை பெறுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் மறைகரத்துடன் அண்ணாமலையின் செயற்பாடுகள் நடைபெறுவதான ஒரு கருத்தும் காணப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் கூட 2031 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் பரப்பு அசைய ஆரம்பித்திருக்கின்றது. இளைய தரப்பினராக விஜய், அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் காணப்படுகின்றனர். அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கப் போகின்றன என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாகும்.